வெல்கம் டு வர்ஷா ஸ்கில்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ரெஸ்யூமே பில்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆப் பேர் ரெஸ்யூமே பில்டர் ஆப். ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டில் இந்த மாதிரி க்ரியேட் ரெஸ்யூமேன்னு இருக்கும். ஸோ க்ரியேட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா டேப்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் நேம், அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்ட் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சய் ராமசாமி. தென் அட்ரஸ், பெரிய அட்ரஸை கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் திருச்சி, தமிழ்நாடு. வேறு எங்கேயாவது இன்டர்வியூ போகிறீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. தென் இமெயில், பிரியா ஸ்வீட்டி அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம், ஃபார்மல் இமெயிலாக வச்சுக்கோங்க. தென் ஃபோன் நம்பர் கம்பல்சரியாக கொடுக்கணும். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபார்மலாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தென் ஃபோட்டோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யோர் ஜெண்டர், ரிலீஜியன், பிளாக், டேட் ஆஃப் பர்த் எது வேணாலும் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் யுவர் எஜுகேஷன். எஜுகேஷன் எப்போவும் ரிவர்ஸ் ஆர்டரில் தான் போகணும். ஸோ ரீசன்ட் கிராஜுவேஷன் தான் ஃபர்ஸ்ட். ஸோ ரீசெண்டாக என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கிராஜுவேஷன் டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசன்ட் கிராஜுவேஷன் பேச்சுலர்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னா பேச்சுலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கிராஜுவேஷனோ அதை ஃபுல் லென்த்தில் ஆட் பண்ணிக்கோங்க. காலேஜ் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அது எல்லாமே மென்ஷன் பண்ணி கரெக்டாக சேவ் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்கூலிங், ஹையர் செகண்டரி, அதாவது +2 அதை வந்து ஹையர் செகண்டரின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கூல், இயர் ஆஃப் பாசிங் அது எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சேவ் கொடுத்து வச்சுக்கோங்க. 10th ஆஸ் யூஷுவல் படிச்சிருப்போம். ஸோ அதை மென்ஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. +2 இஸ் இனஃப் ஹையர் செகண்டரி. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் கண்டினியூ. த நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்க, இல்லை ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணலாம். பக்கத்துலேயே ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்து இன்னுமே அப்டேட்டடாக இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்து அப்டேட்டடாக இருந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் பண்ணியிருக்கீங்க, இல்லை எங்கேயாவது ஃபுல் டைமாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன கம்பெனி, டெசிக்னேஷன் என்ன, அதாவது என்னவா இருந்தீங்க, ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், இந்த மாதிரி நெசசரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்னால் லாஸ்ட் ட்ரான் சேல்ரி, எப்போ ஜாயின் பண்ணிங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க, இல்லை நீங்கள் அந்த கம்பெனியில் என்னவாக இருந்தீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணலாம். சேவ் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா இனி வேறு என்ன ஆட் பண்ணலான்னா ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன ஸ்கில்லெல்லாம் யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் HTML, ஜாவா, ஆரக்கல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ப்ரொஃபைல் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் செட்ஸ் சேல்ஸ், டீம் பில்டிங் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கில் 1 அனாலிட்டிக்கல்னு நான் தரேன். அனாலிட்டிக்கலில் நான் என்ன லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்கில் 2 ப்ராப்ளம் சால்விங். நீங்கள் என்ன ஸ்கில் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஜாப் கூட ரிலேட்டடாக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த லெவல் மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சேவ் பண்ணிக்கோங்க. டெசிஷன் மேக்கிங் லெவல் 5ன்னு நான் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ஜெக்டிவ்னு ஒரு டேஷ்போர்டு இருக்குது. அப்ஜெக்டிவ் அப்படின்னா எதுக்காக நம்ம இந்த வேலையில் சேர விருப்பப்படுறோன்னு சொல்லணும். ஏன் இந்த வேலை நமக்கு வேணும்னு சொல்லணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் இஸ் த மெயின். ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே கூட செல்ஃபாக ரைட் பண்ணிக்கலாம். நிறைய ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களாகவும் செல்ஃப் ரைட் பண்ணலாம். ப்ராப்பராக சேவ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ரெஃபரன்ஸ் அது எல்லாமே அவுடேட்டட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் யாராவது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் மென்ஷன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா ரெஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. மேபி அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம், மேபி அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் ஹாஸ் பிகம் அவுடேட்டட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் மென்ஷன் ரெஃபரன்ஸ் நேம், நம்பர், என்ன கம்பெனியில் இருந்தாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் நெசசரி. தென் டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ், காலேஜ் இல்லை இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது பண்ண ப்ராஜெக்ட், ஏதாவது ரொம்ப வேல்யூபிளாக, ரொம்ப டெக்னிக்கலாக, ஒரு ஸ்டார் மார்க் ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம்தான். இனி நிறைய செக்ஷன் கூட ஆட் பண்ணலாம். லைக் இன்ட்ரெஸ்ட், அச்சீவ்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், லாங்குவேஜஸ் நோன், சிக்னேச்சர், கவர் லெட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்யூமேனா ஒரு டிசைன்டு ஃபார்மேட், அவ்வளோதான். அது எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் ட்ரெஸ்ஸுங்கிறது இட்ஸ் அ கிளாத். அது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன டேப்ஸ் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹெட்டிங்ஸை ரீஅரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அடடா, ஆப்ஜெக்டிவ் லாஸ்ட்டில் வந்திருக்கலாமே, ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கலாமே, அந்த மாதிரியெல்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டேப்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வித்தின் 5 minutes ஒரு ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஏதாவது ஸ்பெல்லிங், கிராமர் எரர் இருக்கான்னு பார்த்துட்டு வியூ சிவி கொடுங்க. கீழே இருக்க பட்டன் வியூ சிவி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
என்ன கலர், என்ன ஃபார்மேட், எப்படி அலைன்மெண்ட், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலது வந்து பெய்டு வெர்ஷனாக இருக்கும், அதுக்கு மேலே கிங் மார்க் போட்டிருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னல், மாடர்ன் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமே அவுட்புட் வந்துடும். ஸோ இதில் கீழே பாருங்கள், நீங்கள் வந்து ஃபாண்ட் சைஸ், நேம் சைஸ், ஹெட்டிங் சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல், அலைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஆப். தென் இதில் பேப்பர் சைஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் கூட மேலே சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப பிரைட் கலர்ஸ் வேண்டாம், ஜஸ்ட் நீட்டாக சட்டிலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் டவுன்லோட் கொடுத்திங்கன்னா உங்களோட ரெஸ்யூமே அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிரும். வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் ஷேர் கூட பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில். இந்த ஆப் ஃபுல்லாமே ஆட்டோ சேவ் தான். ஸோ திடீர்னு ஒர்க் பண்ணும்போது உங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட உங்கள் ஒர்க் அப்படியே தான் இருக்கும், உங்கள் ரெஸ்யூமே டெலீட் ஆகாது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ரெஸ்யூமே ஃபார்மேட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.